أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. மதிப்பிற்குரிய ஜமாத்தின் அமீர் உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இன்றைய இஜ்திமாவில் அல்லாஹ்வுடைய தீனிலிருந்து பாடம் படித்து வாழ்வை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் இங்கு வருகை தந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வுடைய தீனின் மீது இந்த நாட்டின் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கின்ற அந்த தீனை கற்பதில் இருக்கின்ற ஆர்வத்துக்கு அடையாளமாக இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இடம்பெறுகின்ற இஜ்திமாக்களில் ஒன்று கூடுகின்ற மிக பெரிய அளவிலான இந்த கூட்டத்தை பார்த்து நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போன்ற இதைவிடவும் அதிகமான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கொண்ட ஒரு அமர்வை நாங்கள் நேற்று சந்தித்தோம். பல்லாயிரம் சகோதர சகோதரிகள் இணைந்து அல்லாஹ்வுடைய தீனின் பாடத்தை படிப்பதற்கு ஒன்று கூடியிருந்த அந்த சந்தர்ப்பம் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அளித்தது. இன்றும் அத்தகையொரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தில் எந்த நோக்கத்தில் நானும் நீங்களும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யுமாறு எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக, அன்புள்ளவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து பாடம் படிக்கிறோம் என்பதை விட அல்லாஹ்வுடைய தீனின் மூலம் நாங்களும் எங்களை சூழ இருக்கின்ற இந்த நாட்டின் ஏனைய மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு விடயத்தில் நம்பிக்கை கொண்டு அந்த தீன், அந்த மார்க்கம், அந்த கொள்கை மனித சமூகத்துக்கு பெற்றுக் கொடுக்கின்ற அளவில்லாத நன்மைகளை, நலன்களை, பயன்பாடுகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு மகத்தான முயற்சியில் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. அந்த முயற்சியின் ஒரு ஆரம்பமாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றி இறைத்தூதருக்கு அல்லாஹு தஆலா இந்த பயன்பாடுகளை பெறுவதற்கு எந்த அடிப்படையில் ஆரம்பித்தானோ அந்த அடிப்படையை பின்பற்றி இந்த விடயங்களில் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இத்தகைய அமர்வுகளில் சந்திக்கின்றோம். எனவே இது உரையாற்றுவதும் உரைகளை கேட்பதும் என்ற ஒரு செயற்பாடு அல்ல. இது மனித சமூகத்திற்கு அல்லாஹ்வுடைய தீன் கொடுக்கின்ற மிக பெரிய அளப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு ஆரம்ப பிரவேசம், ஆரம்ப அடிப்படை என்பதுதான் உண்மையாகும். அந்த வகையில் நாங்கள் இந்த முயற்சியை மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாக பார்க்கின்றோம். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிக்கட்டும்.
அன்புள்ளவர்களே, ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்டை மேற்சொன்ன அந்த இலக்கை நோக்கி நகர்த்துவதற்கு, அவ்வாறு நகர்த்துகின்ற பொழுது இந்த சமூகத்தை ஒரு முன்மாதிரி சமூகமாக மாற்றுவதற்கு அந்தந்த காலத்துக்கு பொருத்தமான தேவையான கருத்துக்களை பரிமாறும் நோக்கில் நாங்கள் தலைப்புகளை தெரிவு செய்கின்றோம். கண்குளிர்ச்சியான ஒரு குடும்பம், மனிதன் வாழும் தேசம் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி நகர்த்துகின்ற பாதையில் இந்த வருடம் நாங்கள் பரிமாறிக்கொள்ள வேண்டிய கருத்துக்களை தெரிவு செய்து உங்களோடு பரிமாறிக்கொள்கின்றோம். அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அடிப்படை உண்மையை ஆரம்பமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகில் முழுமையான நலன் பெற்ற மனிதன், இந்த உலகில் சம்பூர்ணமான மனிதன், அல்லாஹ்வுடைய பார்வையில், இறை தூதருடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் யார்? நம்பிக்கையாளன், முத்தகி, தக்வா உள்ளவன், பக்குவமானவன், இறை விருப்பத்தை பெற்றவன், நாளை மறுமையில் சுவர்க்கத்தை சந்திக்கின்றவன். இத்தகைய பெயர்களால் நாங்கள் அழைக்கின்ற அந்த வெற்றிகரமான மனிதன் யார்? அல்லாஹ்வுடைய தீன் சொல்லித் தருகிறது, அந்த மனிதன் தன்னுடைய உலக வாழ்வை பிறப்பிலிருந்து இறக்கும் வரையில் 4 பிரதான அடிப்படைகளில் கட்டியெழுப்ப வேண்டும். முதலாவது அடிப்படை, அந்த மனிதன் தனி மனிதன் என்ற வகையில் ஆணோ பெண்ணோ, சிறியவனோ பெரியவனோ, முதியவனோ இளைஞனோ, தன்னுடைய வாழ்வை முழுமையாக ஒழுங்குபடுத்திக் கொள்கின்ற மனிதன் அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில். இரண்டாவது அடிப்படை, சம்பூர்ண மனிதனுக்குரிய இரண்டாவது அடிப்படை, வெற்றிகரமான மனிதனுக்குரிய இரண்டாவது அடிப்படை, அவன் தன்னுடைய குடும்பத்தை அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில் ஒளியூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் காட்டுகின்ற வழியில் அவன் அந்த குடும்பத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். கண்களுக்கு குளிர்ச்சி தருகின்ற ஒரு நந்தவனத்தை அவன் தன்னுடைய குடும்பத்தினூடாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 அடித்தளங்களிலும் தன்னுடைய வாழ்வை ஸ்திரப்படுத்துகின்ற ஒரு மனிதன் மூன்றாவதாக தனக்கு தன்னுடைய ரப்பால், தன்னுடைய காலிக் என்ற படைப்பாளனால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வினால் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றனவோ, அது அறிவா, திறமையா, ஆற்றலா, செல்வமா, சக்தியா, பலமா, உழைப்பா, சாணக்கியமா, இவை அனைத்தையும் பயன்படுத்தி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் நிலைப்படுத்துகின்ற அந்த மனிதன் அடுத்த மனிதனுக்காக இவை அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். இது மூன்றாவது அடிப்படை. நான்காவது அடிப்படை தான் மிகவும் உத்தமமானது, உயர்வானது, புனிதமானது. அதுதான் இவை அனைத்தையும், தனக்கிருக்கின்ற அனைத்தையும், தன்னுடைய உயிரையும், இந்த முழு பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற சர்வ வல்லமையும் படைத்த அந்த ஏக அல்லாஹ்வுடைய கொள்கையை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கும் பாதுகாப்பதற்கும் அவன் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த உன்னதமான 4 அடிப்படைகளில் தன்னுடைய வாழ்வை கட்டி எழுப்புகின்ற மனிதன் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில், தீனின் பார்வையில், இறை தூதருடைய பார்வையில் அங்க சம்பூர்ணமான மனிதன், உன்னதமான மனிதன், அனைத்தையும் பெற்ற மனிதன், சுவர்க்கத்துக்குரிய மனிதன்.
அன்புள்ளவர்களே, நானும் நீங்களும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்வை மீளாய்வு செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படியான 4 அடித்தளங்களில் ஆணோ பெண்ணோ, சிறியவர்களோ பெரியவர்களோ எங்களுடைய வாழ்வை நாங்கள் கட்டி எழுப்பி இருக்கிறோமா? எங்களுக்கு கிடைத்தவைகளை இந்த 4க்கும் நாங்கள் செலவிடுகிறோமா, பயன்படுத்துகிறோமா என்று சிந்திக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று நாங்கள் கலந்து பேசுகின்ற இந்த கருப்பொருள், தொனிப்பொருள் இந்த 4 அடிப்படைகளிலும் மிக பிரதான 2 அடிப்படைகளோடு சம்பந்தப்பட்டது. குடும்பம் என்ற அத்திவாரம், மனித நேயம், அடுத்த மனிதன் அவன் முஃமினா, முஃமின் அல்லாதவனா, காபிரா, முஸ்லிமா என்பதல்ல. முழு மனிதர்களுக்காகவும் நாங்கள் வாழ்கின்ற அந்த தரம் என்ன? எங்களுடைய சக்தியும் எங்களுடைய காலமும் உழைப்பும் அடுத்த மனிதனுக்கு மனித நேயத்தை முற்படுத்தி எந்த அளவுக்கு செலவு செய்யப்படுகிறது என்பது பற்றி கலந்துரையாடுவதுதான் இந்த அமர்வின் பிரதான நோக்கம். என்றால் நாங்கள் பேசுவது அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு கோடிட்டு காட்டி இருக்கின்ற 4 அடித்தளங்களில் மிக பிரதான 2 அடித்தளங்கள் பற்றியதாகும். முன்னதாக குடும்பம் என்ற அடித்தளத்தை பற்றிய அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் ஒரு உரையின் மூலம் அழகாக கற்றுத்தரப்பட்டது. அடுத்து சமூகம் என்ற வகையில் நாங்கள் படிக்க வேண்டிய அல்லாஹ்வுடைய தீனின் பாடங்களை இன்ஷா அல்லாஹ் கௌரவ அமீர் அவர்களுடைய உரையிலிருந்து நாங்கள் படிக்க இருக்கிறோம். இப்பொழுது இந்த அல்லாஹ்வுடைய தீனின் ஊடாக நாமும் நாடும் நலம் பெறுவது எப்படி என்பது பற்றி கலந்து பேச இருக்கின்றோம். நாமும் நாடும் என்பது அல்லாஹ்வுடைய தீனின் இந்த அடிப்படையில் பிரதான 2 விடயங்கள். நாம் என்பது நானும் நமது குடும்பமும், நாம் என்பது நானும் நமது குடும்பமும், நாடு என்பது அடுத்த மனிதர்கள். அந்த வகையில் தான் இந்த தலைப்பை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, தலைப்பில் ஒரு குறைபாடு இருப்பது போல எனக்கு தென்படுகிறது. தலைப்பில் ஒரு குறைபாடு இருப்பது போல எனக்கு தென்படுகிறது. நாமும் நாடும் என்பது 2 விடயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய இந்த பிரபஞ்சத்தில், இந்த பூமியில் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய படைப்பு என்ற வகையில் மனிதர்களும் மனிதர்கள் அல்லாதவர்களும் அல்லாதவைகளும் எல்லாம் நாம் தான். எங்களை படைத்த காலிக், எங்களை படைத்த அல்லாஹு தஆலா இந்த முழு பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் படைத்தான் என்ற வகையில் அந்த எல்லா படைப்புகளும் நாம் தான். அதிலே வேறுபாடு கிடையாது. எனவே நாம் என்பதும் நாடு என்பதும் 2 அம்சங்கள் அல்ல. நாம் என்பது அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏனையவர்கள் அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ற வேறுபாட்டை தவிர. ஏனென்றால் மனித நேயம் என்ற அந்த மகத்தான வாழ்க்கையை சுவையாக்குகின்ற, வாழ்க்கையை அமைதிப்படுத்துகின்ற, வாழ்வுக்கு நலன் தருகின்ற அந்த விடயத்துக்கு இந்த மார்க்கம் அதி உன்னத முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இறை தூதருடைய வரலாற்று புத்தகங்களை படித்து பாருங்கள். இறை தூதருடைய வரலாற்று புத்தகத்தின் அத்தியாயங்களை படித்து பாருங்கள். அந்த சம்பவம், அந்த நிகழ்வு, ஒரு யூதருடைய பிரேதம் எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது நானும் நீங்களும் பலமுறை கேட்ட அந்த சம்பவம், இறை தூதருடைய வரலாற்று வாணை, அவர் மனித சமூகத்தின் அருட்கொடை, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் என்பதற்கு அடையாளம் சொன்ன அந்த நிகழ்வை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஒரு யூதருடைய பிரேதம் எடுத்து செல்லப்படுகிறது. காலமெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தை கருவறுத்த, இஸ்லாமிய சமூகத்துக்கு அன்றும் இன்றும் முதன்மை எதிரியாக இருந்து இஸ்லாமிய சமூகத்தின் அழிவிலே சந்தோஷம் காண்கின்ற அந்த சமூகத்தின் ஒரு அங்கத்தவனுடைய பிரேதம் எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நின்று அந்த பிரேதத்துக்கு கௌரவம் கொடுக்கின்ற நிலையில் ஆச்சரியம் என்ன தெரியுமா?
அவரோடு இருந்து அவருடைய பாசறையில் பாடம் படித்த, அல்லாஹ்வுடைய தீனை முழுமையாக விளங்கிய அவருடைய தோழர்களே ஆச்சரியப்பட்டார்கள், எதற்காக ஒரு யூதனுடைய பிரேதத்துக்கு எழுந்து நின்று கௌரவம் கொடுக்கிறீர்கள் என்று. அவர்கள் ஆச்சரியப்பட்டார். அந்த அளவுக்கு வெறுப்பு, கோபம், குரோதம், பகை. அன்புள்ளவர்களே, ஆச்சரியம் என்னவென்றால், அகில உலகத்துக்கும் அருட்கொடையான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது அவர்களால் மட்டும்தான் முடியும் சொன்னார்கள் அந்த அதிசயமான வார்த்தை, அலா ஹுவல் இன்சான், அவன் மனிதனாக இல்லையா? மனிதன் என்ற அந்த மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் எழுந்து நின்று கௌரவம் கொடுத்தேன் என்ற அந்த பாடம் சாதாரண பாடம் அல்ல. என்னையும் உங்களையும் இந்த நாட்டையும் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களையும் இணைத்து வைக்கின்ற உறுதியான பாடம் அது. அந்த பாடத்தை சொல்லித் தந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் நாங்கள், அதன் அங்கத்தவர்கள் நானும் நீங்களும். அப்படியாக இருந்தால் இந்த நாட்டில் எங்களுக்கு தடையும் திரையும் கிடையாது. இந்த நாட்டில் எங்களுக்கு பாகுபாடு கிடையாது. மனித நேயம் என்ற அந்த இறுக்கமான வலைப்பின்னலால் நாங்கள் எல்லோரும் பிணைக்கப்பட்டவர்கள் என்ற வகையில் அல்லாஹ்வுடைய தீனின் பயன்பாடுகளை நாம் மட்டுமே அனுபவிக்கின்ற சுதந்திரம் அல்லது உரிமை அல்லது வரையறை எதுவுமே கிடையாது. இது நகர்த்தப்பட வேண்டும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனையும் நோக்கி, மனிதன் அல்லாத படைப்பினங்களையும் நோக்கி. எனவே நாங்கள் ஒரு ஆச்சரியமான கொள்கையின் வாரிசுகள், கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள். அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் நலன் என்றால் என்ன? நாமும் நாடும் நலம் பெற வேண்டும் என்று சொல்கிறோம். நாமும் நாடும் நலம் பெற வேண்டும் என்று சொல்கிறோம். இந்த நலன் என்ன? இதற்கு அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் ஒரு அகண்ட பார்வையும் விளக்கமும் இருக்கிறது. நலன் என்பது அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து கிடைக்கின்ற சில வழிகாட்டல்கள், சில ஹராம் ஹலால்கள் குறித்த சில ஆடைகள், சில அஹ்லாக்குகள், பழக்க வழக்கங்கள், இவற்றை பெற்றுக்கொண்டு வாழ்வது தானா நலன்? இவற்றை அடுத்த மனிதர்களுக்கு நகர்த்துவது தானா நலன்? அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் நலன் பெறுதல் என்பது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து இறக்கும் வரையில் அவன் வாழ்வின் என்ன என்ன விடயங்களிலெல்லாம் சம்பந்தப்படுகிறானோ, தனி மனிதன், குடும்பம், சமூகம், வாழ்வின் முக்கிய துறைகள் என்று எவை எல்லாவற்றிலும் அவன் சம்பந்தப்படுகிறானோ, அவை எல்லாவற்றிலும் உச்சநிலைக்கு சென்று அழகான ஒரு வாழ்வை அந்த ஒவ்வொரு சிறிய பெரிய விடயத்திலும் அனுபவிப்பதுதான் அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் நலன். அதைத்தான் அந்த பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத்தந்தது. ஆழமான அந்த பிரார்த்தனை, வாழ்க்கைக்கு வெளிச்சம் சொல்கின்ற அந்த பிரார்த்தனை, நானும் நீங்களும் அடிக்கடி எங்களுடைய பிரார்த்தனையில் இணைக்கின்ற அந்த பிரார்த்தனை, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா ஃபகினா அஸாபன்னார். இது ஒரு சாதாரண பிரார்த்தனை அல்ல. வாழ்வு முழுவதையும் அரவணைத்து செல்கின்ற பிரார்த்தனை. ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் அழகானவற்றை தருவாயாக என்று அங்கு குறித்து காட்டவில்லை, இன்னென்ன விடயம் என்று. ஏனென்றால் அது ஒரு பொது சொல். ஹசனா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா, அல் ஹசனா வல்ல ஹசனா, பொது பெயர். இதில் ஹசனா பார்வையிலும், கேள்வியிலும், நடையிலும், உடையிலும், நகத்தை கத்தரிப்பதிலும், தலைமுடியை வாரி சீவி அழகுபடுத்துவதிலும், ஆடை அணிவதிலும், மலசல கூடத்துக்கு செல்வதிலும், குடும்பம் நடத்துவதிலும், உரிமைகளை பொறுப்புகளை பரிமாறிக்கொள்வதிலும், குடும்ப வாழ்வை ஆரம்பிப்பதும், கணவன் மனைவி தெரிவிலும், வாரிசு சொத்துரிமையிலும், பொருளாதார நடவடிக்கைகளும் நடத்தைகளிலும், சமூக உறவுகளிலும், அரசியல் என்ற மிகப்பெரிய வாழ்வை தீர்மானிக்கின்ற துறையிலும், இன்னும் இன்னும் மனித வாழ்வு எதில் எல்லாவற்றிலும் சம்பந்தப்படுகிறதோ அவை எல்லாவற்றிலும் உச்சிக்கு சென்று ஹசனாவை,
அழகை, உயர்வை, சிறப்பை நிலைப்படுத்துவதான் அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் நலன். அந்த நலனை எல்லா விடயங்களிலும் எடுத்து கொடுப்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் அந்த திருச்சமூகம் தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுடைய தீனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியது. எனவே நலன் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில், அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் ஒரு வரையறுத்த விடயம் அல்ல, அது வரையறை இல்லாத ஒரு விடயம். எனவே எங்களுடைய தீன், அல்லாஹ்வுடைய தீன் இந்த எல்லா விடயங்களிலும் மனிதனுக்கு உச்ச நலனை பெற்றுக் கொடுப்பதற்கு இறக்கி வைக்கப்பட்டது. எனவே நாங்களும் அந்த நலனை அல்லாஹ்வுடைய தீனின் வெளிச்சத்தில் அனுபவிக்க வேண்டும், பிற மனிதர்களுக்கும் அனுபவிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் நலனை பற்றி சில போது தவறான கருத்துக்களை கொண்டிருப்பது போல உலகத்தில் பிற மனிதர்களும் நலனை பற்றி தவறான கருத்தை கொண்டிருக்கிறார்கள். சிங்கப்பூருக்கு சில வருடங்களுக்கு முன்னால் செல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அபிவிருத்திக்கும், முன்னேற்றத்துக்கும், சுத்தத்துக்கும், சுகாதாரத்துக்கும், நிர்வாக நேர்த்திக்கும், முகாமைத்துவத்துக்கும், சர்வதேச பொருளாதாரத்துக்கும், வியாபாரத்துக்கும், ஏற்றிறக்குமதிக்கும் உதாரணம் சொல்லப்படுகின்ற ஒரு நாடு. ஆர்வத்தோடு பயணித்தேன். அங்கு இவை எல்லாவற்றையும் பார்த்தேன். நலன்கள் பல பாதுகாக்கப்படுவதை பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொள்ளாத, எந்த கொள்கையும் ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகவாத அந்த சமூகம் எங்களை விட நலன்களை பேணி பாதுகாத்து அனுபவிக்கிறார்கள் என்பதை பார்த்தேன். ஆனால் அன்புள்ளவர்களே, அவர்களுடைய வாழ்வின் நிம்மதியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஒரு சிங்கப்பூரை சேர்ந்த ஒருவரை சந்தித்து கேட்டேன், உங்களுடைய வாழ்வு நாளாந்தம் எப்படி செல்கிறது, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறது என்று. அவர் சொன்ன பதில், அந்த நாடு சிலருடைய பார்வையில் அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்துக்கும் உதாரணம் சொல்வதாக இருந்த பொழுதிலும் அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையில் அது மிகப்பெரிய எரிமலையில் புழுங்கி தவிக்கிறது என்பதுதான் உண்மை. அவர் சொன்னார், சிங்கப்பூரின் ஒவ்வொரு ஆணுக்கும் மிக வெறுப்பான ஒரு விடயம் இருக்கிறது. நான் யோசிச்ச ஒரு பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். அவர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? சிங்கப்பூரின் ஒவ்வொரு ஆணுக்கும் மிக வெறுப்பான விடயம் சிங்கப்பூரின் பெண்கள். அப்போ நான் பெண்ணொன்னுகிட்ட கேட்கல, அதனால் அப்படி கேட்டிருந்தா அவர் மாறி சொல்லியிருப்பார். ஆணுகிட்ட கேட்டு சொல்லி தான் அவர் சொன்னார், எங்களுக்கு ஆக வெறுப்பான விஷயம் இந்த சிங்கப்பூரில் இருக்கிற பெண்கள். மாறி கேட்டிருந்தால் ஒரு பெண்ணிடத்தில், அப்படி ஒரு சந்திக்க கிடைக்கல ஒருத்தர் கேட்டிருந்தால் அது சொல்லியிருக்கும், எங்களுக்கு இந்த நாட்டில் மிக வெறுப்பான விடயம் சிங்கப்பூர்டா ஆண் என்று சொல்லி. ஆணையும் பெண்ணையும் பரஸ்பரம் வெறுப்பு பொருளாக்கி ஆக கூடுதலான வெறுப்புக்குரிய மனிதர்கள் எங்களுடைய பெண்கள் அல்லது ஆண்கள் என்று சொல்கின்ற ஒரு சமூகத்திற்கு என்ன நலன் இருக்கிறது, என்ன முன்னேற்றம் இருக்கிறது, என்ன அபிவிருத்தி இருக்கிறது? கருவிகளும் தொழில்நுட்பமும் பாதைகளும் தூய்மையும் ஏற்றிறக்குமதியும் முன்னேற்றமும் அபிவிருத்தியும் பொருளாதார வளர்ச்சியும் நிர்வாகமும் மனிதர்களுக்கு மனிதரை பரஸ்பரம் நேசிக்க கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அந்த நலன் என்ன நலன்? அது எதற்கு? எனவே அந்த முகங்களில் ஒரு சோகம் இலையோடுகிறது, ஒரு அச்சம் இலையோடுகிறது, வாழ்வில் ஒரு பிடிப்பு கிடையாது. அந்த நலனை பற்றி நாங்கள் பேசுவதில்லை அன்புள்ளவர்களே. நாங்கள் பேசுவது ஒரு முழுமையான நலன். ஸ்வீடன் சென்ற வருடத்தில் உலகத்தில் மிகப்பெரிய செல்வந்த நாடாக புள்ளி விவரத்தில் அடையாளமிடப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய செல்வந்த நாடு, வசதிகள் கொண்ட நாடு, தலா வருமானம் கூடிய நாடு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? 2011ஆம் ஆண்டு அதிகூடிய தற்கொலை பதிவு செய்யப்பட்ட நாடும் அதுதான். இத்தகைய நலனை பற்றி அல்லாஹ்வுடைய தீன் பேசுவதில்லை. அல்லாஹ்வுடைய தீன் பேசுகின்ற நலன் வாழ்வின் ஒவ்வொரு எட்டிலும், அசைவிலும், விடயத்திலும், துறையிலும், பார்வையிலும், கேள்வியிலும், நடத்தையிலும்
உச்ச கட்டத்துக்கு சென்ற ஹசனாவை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அங்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், அங்கு அரசியல் ஸ்திரத்தன்மை இருக்கும், அழகான குடும்ப வாழ்வு இருக்கும், சுகாதாரமும் ஆரோக்கியமும் சுத்தமும் இருக்கும், அங்கு பண்பாடுகள் இருக்கும், ஒழுக்க பண்புகள் இருக்கும், கலாச்சார விழுமியங்கள் இருக்கும். அதே நேரத்தில் தனி மனிதன் என்ற இந்த மனிதனுடைய பக்குவ நிலையும் இருக்கும், ஒரு முழுமையான நலன் இருக்கும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தீன் நலன் என்று கூறுகிறது. எனவே நாங்கள் நலன் என்ற விடயத்தை விரிவாக பார்க்கின்றோம். ஒரு நாட்டின் நலன் என்றால் என்ன? நவீன அரசியல் நிபுணர்கள், பொருளாதார வல்லுநர்கள் ஒரு நாட்டின் நலன் என்று எதனை குறித்து காட்டுகிறார்கள்? நாட்டின் நலன் என்று குறித்து காட்டுவதற்கு ஒரு நவீன அரசியல் பாஷை இருக்கிறது. நவீன ஒரு அரசியல் பாஷை இருக்கிறது அரசியல் நிபுணர்களுக்கு மத்தியில். ஒரு நாடு பல பயங்கரவாதங்களில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், அந்த நாட்டின் நலன் உறுதிப்படுத்தப்படுவதற்கு. நான் சொல்றது நல்ல அரசியல் நிபுணர்களை, நேர்மையான அரசியல் நிபுணர்களுடைய கருத்துக்களை நீங்கள் படித்து பாருங்க. ஒரு நாட்டை நல்ல நாடு, உயர்ந்த நாடு, அபிவிருத்தி அடைந்த நாடு என்று சொல்கிறதுக்கு ஒரு பழைய இதொன்று இருந்து நாங்கள் பொருளாதாரத்தில் படித்தோமே. சுகாதாரம், கல்வி, நிர்மாணத்துறை, கைத்தொழில், இறப்பு வீதம் குறைகிறது, இப்படியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஒரு நாட்டை அபிவிருத்தி அடைஞ்ச நாடு என்று சொல்கிறது. இப்பொழுது அந்த கட்டத்தை தாண்டி அபிவிருத்தியும் முன்னேற்றமும் அடைந்த நாடு என்று இப்போ நவீன உலகத்தில் எதை சொல்ற தெரியுமா? பல பயங்கரவாதங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த பயங்கரவாதங்களில் இருந்து விடுபட்ட நாடு இது. இஸ்லாத்தின் கருத்தும் தான். எமது நாடு கடந்த 30 வருடங்கள் ஆயுத பயங்கரவாதத்துக்குட்பட்டு ஜாகிலியத்தின் அற்ப எண்ணங்களுக்கு, அற்ப அபிலாஷைகளுக்கு, விருப்பங்களுக்கு உட்பட்டு இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு எரிமலையாக இருந்தது. 3 தசாப்தங்கள் உயிர்களுக்கு மதிப்பில்லாத, பண்பாடுகளுக்கு மதிப்பில்லாத, வணக்க ஸ்தலங்களுக்கு மதிப்பில்லாத, மத குருக்களுக்கு மதிப்பில்லாத, பொருளாதார அழிவை ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய படுபயங்கரமான ஒரு பயங்கரவாதத்துக்குள் இந்த நாடு சிக்கியது. இந்த நாட்டின் தலைவர்கள், இந்த நாட்டின் இராணுவம், இந்த நாட்டின் மக்கள் எடுத்த அந்த முயற்சியின் காரணமாக அந்த பயங்கரவாதத்தில் இருந்து ஆக கூடுதலாக பாதிக்கப்பட்ட சமூகம் என்ற வகையில் இந்த நாடு விடுவிக்கப்பட்டதற்கு நாங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறோம். ஆனால் ஆயுத பயங்கரவாதத்திலிருந்து விடுபட்டது என்பதற்காக ஒரு நாட்டின் நலன் உறுதிப்படுத்தப்படுவதில்லை. நாட்டின் நலன் என்றால் இன்னும் பல பயங்கரவாதங்களுக்குள் அந்த நாடு சிக்கி இருப்பதும் விடுவிக்கப்பட வேண்டும். அந்த வகையில் ஒரு நாட்டின் அடுத்த பயங்கரவாதம், மிகப்பெரிய பயங்கரவாதம், பொருளாதார பயங்கரவாதம். பொருளாதார பயங்கரவாதம் மிக மிக மோசமான பயங்கரவாதம் என்பதனால்தான் இந்த மார்க்கத்தில் அந்த பொருளாதார நலனுக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட ஹலாலானவைகளுக்கு அதிகூடிய முக்கியத்துவம், அதிகூடிய வெகுமதி, பொருளாதாரத்தை பாதிக்கின்ற சகலவற்றுக்கும் அதிகூடிய தண்டனை, தடை, ஹராம், நரகத்து நெருப்புக்கு சொந்தமானவைகள் என்று பொருளாதாரத்தை பாதிக்கின்ற அனைத்துக்கும் ஒரு அணைக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த பயங்கரவாதத்தில் சிக்கிய ஒரு தனி மனிதனும், ஒரு குடும்பமும், ஒரு சமூகமும், ஒரு நாடும் ஒரு பொழுதும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதனால் தான் ஜக்காத் என்ற கடமை அல்லாஹ்வுடைய தீனின் 5 பெரும் தூண்களில் ஒன்று. அடுத்த பயங்கரவாதம் பண்பாட்டு பயங்கரவாதம். பண்பாட்டு பயங்கரவாதம், ஒழுக்க சீர்கேடு என்ற பயங்கரவாதம். அடுத்த பயங்கரவாதம் அநீதியான அரசியல் தலைமைத்துவ முன்னெடுப்போ, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட அதிகார பிரயோகம், இன்னொரு பயங்கரவாதம். நீதியும் சமாதானமும் உலகத்தில் நிலைப்பதற்கு தடையான பயங்கரவாதம். அன்புள்ளவர்களே, மற்றொரு பயங்கரவாதம்
இன ரீதியாக குல ரீதியாக சிந்திக்கின்ற பயங்கரவாதம். இன்னொரு பயங்கரவாதத்தை அறிஞர்கள் அடையாளமிடுகிறார்கள். தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய அல்லது வெகுஜன தொடர்பு சாதனங்களுடைய பயங்கரவாதம். உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் பிரமைகளை ஏற்படுத்துகின்ற பயங்கரவாதம், ஒழுக்க சீர்கேடுகளை ஏற்படுத்துகின்ற பயங்கரவாதம். இந்த பயங்கரவாதங்களில் இருந்து விடுபட்ட ஒரு நாடுதான் நலன் பெற்ற நாடு என்பது நவீன பாசையிலும் அல்லாஹ்வுடைய தீனின் பார்வையிலும் நலன் பெற்ற நாடு என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. எங்களுடைய நாடு ஒரு பயங்கரவாதத்திலிருந்து விடுபட்டிருக்கிறது. இன்னும் பல பயங்கரவாதங்களுக்குள் சிக்கி இருக்கிறது. பொருளாதார பயங்கரவாதத்தில் நாங்கள் சிக்கி இருக்கின்றோம். உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களின் அளவு 5.5 லட்சம் கோடி. மொத்த நாட்டின் வருமானத்தில் 65% வட்டியை கொடுப்பதற்கு செலவு செய்யப்படுகின்ற ஒரு நிலை. இது அரசியல் அல்ல, இது அரசியல் பேச்சல்ல, இது யதார்த்தம். ஒழுக்க பண்புகள் பற்றி பேசுவதற்கு இடமில்லை. எங்களுடைய மாவட்டத்தில் ககவத்தை என்ற ஊரில் கடந்த 3 மாதங்களில் இரட்டை கொலைகள் 5 நடைபெற்றிருக்கின்றன. சென்ற வாரம் நடைபெற்ற அந்த கொலையை நீங்கள் பார்த்திருந்தால் கண்கள் கண்ணீரை வரவழைக்கின்றது. ஒரு 2 சகோதரிகள், அந்நிய சமூகத்தைச் சேர்ந்த 2 சகோதரிகள் அவர்களுடைய வீட்டில் வைத்து கொளுத்தி எரிக்கப்பட்டு கருகிய உடல்கள் காண்பிக்கப்பட்டன. என்ன சோகம்! அடுத்து கொலைகள் நிகழ தட்டி கேட்பதற்கும் தேடி பார்த்து கண்டுபிடிப்பதற்கும் ஆள் இல்லாத ஒரு நிலை. அது மட்டுமா? தம்புள்ளை நகரம் புனித பூமி. பள்ளிவாயல் இருப்பது சில நேரம் அந்த புனித பூமிக்கு தடை. ஆனால் இலங்கையில் அதிகூடிய ஒழுக்க சீர்கேடு நடைபெறுகின்ற நகரமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது தம்புள்ளை நகரம், புனித பூமி. சில மாதங்களுக்கு முன்னால் லங்காதீப என்ற இலங்கையின் பிரபலமான அந்த நாளிதழ் ஒரு ஆய்வை செய்தது. தம்புள்ளை நகரத்தில் பாடசாலை விடுமுறையின் கடைசி நாளில் அங்கிருக்கின்ற எல்லா விடுதிகளும், ஓய்வு விடுதிகளும் மாணவர்களால் மாணவிகளால் நிரம்பி வழிகின்றன. நேரடி ஒரு புள்ளி விவரத்தோடு வெளியிட்டிருந்தார்கள் ஒரு கட்டுரை, தம்புள்ளை நகரத்தில் மறைந்திருக்கின்ற உண்மை என்று. தம்புள்ள நகரே செகவு எத்த. அவர் சொன்ன கருத்து தெரியுமா? அன்றைய தினம் அனைத்து விடுதிகளும் நிரம்புகின்றன. ஒரு ஆட்டோ சாரதியினுடைய அன்றைய வருமானம் 21,000 ரூபாய். புனித நகரத்தின் வித்தை. இந்த நாடு நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த நலன்களை, அல்லாஹ்வுடைய தீனின் பயன்பாட்டை எங்களுக்கும் இந்த மக்களுக்கும் நகர்த்த வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். அன்புள்ளவர்களே, இந்த நலன்களை நகர்த்துவதற்கான முதலாவது நிபந்தனை என்ன? எப்படி இந்த நலனை நாங்கள் உறுதிப்படுத்தலாம்? இந்த விடயத்தை பற்றி நாங்கள் இனி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இது வெறுமனே வார்த்தை பரிமாற்றங்களால் சாத்தியமானதல்ல. இது மிகப்பெரியதொரு முயற்சியால் சாத்தியமானது. மிகப்பெரியதொரு மலையை நகர்த்த வேண்டியிருக்கிறது என்றாலும் சாத்தியமானது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் தூர சிந்தித்தார்கள். அனாதவராக இருக்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் மனித நலன்கள் பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை கற்பனை செய்தார்கள். தன்னையும் தன்னுடைய தோழர்களையும் பாதுகாத்து கொள்ள முடியாத நிலையில் நானும் நீங்களும் பலமாக இருக்கின்றோம். 22 லட்சம் முஸ்லிம்கள், இன்னோரன்ன வளங்கள், நிபுணர்கள், புத்திசாலிகள், இயக்கங்கள், கருத்துக்கள், சிந்தனைகள், இவை எல்லாவற்றையும் விட நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அதுதான் இந்த நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு, ஏற்படுத்துவதற்கு, நகர்த்துவதற்கு அத்திவாரம் என்பதையும் நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நானும் நீங்களும் படித்த ஆரம்ப பாடம், அல்லாஹ் தஆலா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம்.
சுவர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்கப்படுகின்ற பொழுது கற்றுக் கொடுத்த பாடம். அந்த பாடத்தை அல் குர்ஆனின் சூரத்துல் பக்ரா இப்படி சொல்கிறது, குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஅன். சொர்க்கத்திலிருந்து நீங்கள் எல்லாரும் இறங்கிப்போங்க, எல்லோரும் இறங்கிப்போங்க. ஃபஇம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதா, என்னிடமிருந்து ஹுதா என்ற அந்த நேர்வழி வரும். ஃபமன் தபிஅ ஹுதாய, என்னுடைய அந்த நேர்வழியை பின்பற்றுகின்றவர்கள், ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், என்னுடைய நேர்வழியை பின்பற்றுகின்றவர்களுக்கு அச்சமோ கவலையோ இருக்க மாட்டாது. அச்சமும் கவலையும் இல்லாத ஒரு நிலைதான் நலன் பேணுதல் என்பது. அல் குர்ஆன் மற்ற எல்லா இடங்களிலும் சொல்கிறது அல் ஃபலாஹ் என்று. லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அப்படி சொல்கின்ற அந்த அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு இடத்தில் சந்திக்கிறது. அதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், முதன்மை பாடம். சுவர்க்கத்திலிருந்து இறங்குகின்ற பொழுது நீங்கள் எல்லோரும் சுவர்க்கத்திலிருந்து இறங்குங்கள், என்னுடைய வழிகாட்டல் ஹுதா வரும், அதனை பின்பற்றுகின்றவர்களுக்கு லா ஹவுஃபுன் வலா ஹுஸ்னுன், கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. நானும் நீங்களும் எவ்வளவு தான் ஆய்வு செய்தாலும், எவ்வளவு தான் நாங்கள் நிபுணத்துவமாக இந்த பிரச்சனைகளை நோக்கினாலும், இறுதியாக நாங்கள் சந்திக்கின்ற புள்ளி அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை நோக்கி எல்லா விடயத்துக்கும் நாங்கள் திரும்பி வருவதன் மூலம்தான் நலன்கள் பாதுகாக்கப்படலாம். அதனால தான் அன்புள்ளவர்களே, மனித சமூகத்தின் முன்னேற்றத்தையும் நலனையும் உறுதிப்படுத்துகின்ற எல்லா விடயங்களையும் இந்த மார்க்கம் கடமையாக்கி இருக்கிறது, சுவர்க்கத்துக்குரியதாக்கி இருக்கிறது, ஈமானின் நம்பிக்கையின் அடித்தளமாக மாற்றி இருக்கிறது. பொருளாதாரம் நலன்களின் தலையாய நலன். அதனால் இறைத்தூதரை மேராஜ் பயணத்தில் அழைத்து சென்று சுவர்க்கத்தையும் நரகத்தையும் காண்பித்த பொழுது அதிலே காட்டப்பட்ட தண்டனையும் வெகுமதியும் பொருளாதார நலனோடு சம்பந்தப்பட்டது. கடன் கொடுத்த மனிதனுக்குரிய வெகுமதி சுவர்க்கத்தில் காட்டப்பட்டது. வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவனுக்குரிய தண்டனை நரகத்தில் காட்டப்பட்டது. ஏன்? பொருளாதாரம் என்ற நலனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதுபோன்று தலைமைத்துவம் என்பது மனித சமூகத்தின் நலன் காக்கும் அத்திவாரம். அந்த தலைமைத்துவத்தில் சாதிக்கின்ற மனிதனுக்கு, நேர்மையானவனுக்கு, சரியானவனுக்குத்தான் மக்களுடைய நலனை கொடுக்க முடியும். ஆடம்பர பிரியனுக்கும், துஷ்பிரயோகம் செய்வதற்கும், வீண் விரயக்காரனுக்கும், பக்குவம் இல்லாத மனிதனுக்கும், அதிகார மமதையில் ஆடி அலைகின்ற மனிதனுக்கும் ஒரு பொழுதும் மக்களுக்கு நன்மையை கொடுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். அல்லாஹ்வுடைய தீனின் பார்வை அதுதான் உண்மை. அதனால் தான் அப்படியான ஒரு நல்ல மனிதனுக்கு எந்த நிழலும் இல்லாத நிலையில் அரிசின் நிழலின் கீழ் நாளை மறுமையில் மாஷரில் நிழல் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக இமாமுன் ஆதில். ஏன்? இந்த மார்க்கம் உலக நலன்களை உத்தரவாதப்படுத்த வந்த மார்க்கம் என்பது மட்டுமல்ல, உலக நலன்களை உறுதிப்படுத்தித்தான் மறுமையின் நலனையும் அது உத்தரவாதப்படுத்துகிறது. இங்கு என்னவெல்லாம் எங்களுடைய முன்னேற்றத்தின் அடித்தளமோ அவற்றை உறுதிப்படுத்தி, அவற்றை பாதுகாத்து, அவற்றுக்கு எதிர்நிலையை தடுத்து அதன் மூலம் சொர்க்கத்தை கொடுக்கின்ற அற்புதமான ஒரு மார்க்கம். ஏனென்றால் இந்த மார்க்கத்தில் நலன் என்பது உலகத்துக்குரியது மட்டுமல்ல, நித்தியமான மறுமை வாழ்க்கைக்கும் உரியதுதான். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி மீண்டு வருவது தான் என்னுடைய உங்களுடைய அந்த ஆரம்ப பாடம் தான் நலன் பேணுவதற்கான அடிப்படை என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை உண்மையை நாங்கள் மட்டும் புரிந்து கொள்வதும், அரைகுறையாக புரிந்து கொள்வதும், அதனை அரைகுறையாக ஏற்றுக்கொள்வதும் நலன்களை முழுமையாக பாதுகாப்பதற்கும் அல்லது நலன்களை ஏற்படுத்துவதற்கும் ஒரு பொழுதும் ஆதாரமாக அமைவதில்லை. எங்களில் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன் நலன் கொடுக்கின்ற விடயங்கள் பலவற்றுக்கு நாங்கள் செல்வதில்லை. ஒரு முஸ்லிம் பாடசாலை அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து 100,000 பயன்களை பெறலாம். ஆனால் அது அரச பாடசாலை என்பதால்
அல்லாஹ்வுடைய தீனில் இருந்து பெறுகின்ற பயன்பாட்டை பற்றி நாங்கள் சிந்திப்பதில்லை. அது அல்லாஹ்வுடைய அருளா, குறித்த நேரத்துக்கு அங்கு பணியாற்றுகின்றவரை வரவழைப்பதா, உழைப்பாற்றலை அதிகரிப்பதா, உற்சாகப்படுத்துவதா, கட்டுப்பாடான மாணவ சமூகமா, அல்லாஹ்வுடைய தீனின் பயன்பாட்டையும் வழிகாட்டலையும் அங்கு கொண்டு செல்வதில்லை. மாறாக நாங்கள் அரச ஊழியர்கள், அரச தாபனம், அரச நிறுவனம், அரச சுட்டு நிரூபம், அதை கொண்டு ஆளப்படுகின்றவர்கள் என்று ஒரு சடவாத சிந்தனையில் நாங்கள் மூழ்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஹுதாவை நோக்கி, நேர்வழியை நோக்கி நாங்கள் வருவதில்லை, பயன் பெறுவதும் இல்லை. ஆட்சி அதிகாரத்தை பார்த்து நாங்கள் பயப்படுகிறோம், கையசைக்கின்றோம், வேண்டாம் அது என்று. ஒரு நல்ல தக்குவாவான மூமினான பக்குவமான மனிதனை ஆட்சி அதிகாரத்தில் இருத்தி, தேர்தலில் இருத்தி வெற்றி பெறச் செய்து, இதுதான் உண்மையான தூய அரசியல்வாதி, மனிதன் பயன்பெறக்கூடிய அரசியல் தலைவன் என்று காட்டுவதற்கு நாங்கள் அச்சப்படுகிறோம். ஏனென்றால் அந்த நேர் வழிகாட்டலை அங்கு பிரயோகிக்க நாங்கள் பயப்படுகிறோம். இப்படியாக வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் முன்மாதிரி காட்டுவதற்கு நாங்கள் பின்தங்கி நிற்கின்றோம். ஏனென்றால் எங்களுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய தீன் அங்கெல்லாம் செல்வதில்லை, அங்கெல்லாம் பயன்பாடு கொடுப்பதில்லை. அதன் விளைவைத்தான் நாங்கள் அனுபவிக்கின்றோம் வெற்று மனிதர்களாக. இத்தகைய ஒரு மகத்தான முதல் மனிதனுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த மகத்தான பாடத்தை மறந்து நாங்கள் இப்பொழுது அலைந்து திரிகின்றோம். என்னவெல்லாம் எதை நினைப்புகின்ற அனைத்துக்கும் பின்னாலும் சென்று. எனவே அன்புள்ளவர்களே, இந்த பாடத்தை நாங்கள் கற்க வேண்டி இருக்கிறது. அடுத்த பக்கம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கின்ற மனிதர்கள் நலனை பேண முடியாது இந்த கொள்கையை அமுலாக்கும் வரையில். அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு சொல்லித் தந்தது மிக எளிமையாக. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத். அங்கும் நாங்கள் தடுமாறுகிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் நாங்கள் தடுமாறுகிறோம். வஅமிலுஸ் ஸாலிஹாத் என்ற சொல்லை, நற்செயல்கள் செய்தல் என்ற அந்த விடயத்தை, ஒரு முதியவரோடு நான் கலந்துரையாடி கொண்டிருந்தேன். 62 வயது அவருக்கு. 2 சம்பவங்கள் நடைபெற்றன. நாட்டின் நலனை பற்றி பேசுகின்ற பொழுது, நாட்டுக்கு ஆதரவானவர்கள், நாட்டின் தேசப்பட்டுள்ளவர்கள் என்று சொல்கின்ற பொழுது, நாட்டு நலன் பற்றி மிகச் சரியான விளக்கம் இல்லாத நிலையில் ஒரு முதியவரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். வஅமிலுஸ் ஸாலிஹாத்தை பற்றி கலந்துரையாடின பொழுது, அமல் செய்தல் என்றால் என்ன என்று அவரிடத்தில் நாங்கள் கேட்ட பொழுது, அவர் ஒரு வரிசைப்படுத்தினார் எங்களுடைய கடமைகளை, இபாதத்துக்களை. இன்னென்ன விடயங்களும் அதற்குள் வருகிறது என்று சொன்ன பொழுது, இது எனக்கு புதிய ஒரு விளக்கம் சார் என்று சொன்னார். பாதையில் பொது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன, மின்சார விரயம், கையை நீட்டினால் அந்த சுவிட்சை விசையை அணைத்து விடலாம். 100 மனிதர்கள் செல்கிறார்கள், அதை அணைப்பதில்லை. அல்லாஹ்வுடைய தீன் சொல்லித் தருகிறது, இறை தூதர் சொல்லித் தந்தார். ஒரு பொது விளக்கு எரிகிறது, அதனை அணைப்பதற்கு உனக்கு சக்தி இருக்கிறது, ஆனால் நீ அதை அணைக்காது வந்தால் அணைக்கும் வரையில் அல்லாஹ்வுடைய மலாயிக்காமார்கள் உன்னை தவிக்கிறார்கள், அது அணைக்கப்படும் வரையில் என்று. அந்த முதியவருக்கு நான் அந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்து நான் சொன்னேன், அப்படி ஒரு விளக்கை அணைத்துவிட்டு இதுவும் அமலுஸ் ஸாலிஹாத்தின் உச்சகட்டம் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். இப்பொழுது ஒரு 60-70 கிலோமீட்டர் பயணம் ஒன்று நான் வந்தேன். இங்கு என்னுடைய வீட்டிலிருந்து நாங்கள் எண்ணிக்கொண்டு வந்தோம். 7 மணிக்கு பிறகும் 30 பொது விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆணும் பெண்ணும், பெரியவர்களும் சிறியவர்களும், முஸ்லிமும் பௌத்தனும் சிங்களவர் எல்லோரும் போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த தூணின் பக்கத்தில் ஒரு கை நீள்வதில்லை அந்த சுவிட்சை அணைப்பதற்கு. ஏனென்றால் நாட்டு நலனை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனை பற்றி, அல்லாஹ்வுடைய தீனின் படிப்பினையை பற்றி எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை. எல்லாம் ஒரு குறுகிய சிந்தனை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நலன்களின் உச்ச கட்டத்துக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள். இன்காமத்திஸ்ஸா, மறுமை அடுத்த நிமிடம் வரப்போகிறது என்ற நிலையில், ஃபபியதி அஹதிக்கும் ஃபசீலா, ஒரு ஈச்சமர தண்டு இருந்தால் ஃபல்யக்ருஸ்ஹா, அதனை நடுங்கள், ஃபலஹு பிதாலிக அஜ்ருன்,
அதற்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. ஏனென்றால் அது மனித நலனுக்குரியது, மனித நலனுக்குரியது. மறுமை அடுத்த நிமிடம் வரும் பொழுது, மலைகள் எல்லாம் துகிலாக போகின்ற பொழுது, பஞ்சுகளாக பறக்கின்ற பொழுது, உலகம் புரட்டப்படுகின்ற பொழுது, ஒரு ஈச்சமர தண்டுக்கு என்ன பெறுமதி? எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாடத்தை சொல்லித் தந்தார்கள். நடுங்கள், அதற்கு உங்களுக்கு கூலி இருக்கிறது. ஏனென்றால் அது மனித நலன். எனவே அல்லாஹ்வுடைய தீனின் இந்த பாடங்களை நோக்கி, அந்த ஹுதாவை நோக்கி, அந்த நேர்வழியை நோக்கி திரும்பாத வரையில் ஒரு பொழுதும் நலன் கிடையாது என்ற பாடத்தை நாங்கள் படிக்க வேண்டும். நடைமுறையில் அல்லாஹ்வுடைய தீனை நாங்கள் காண வேண்டும். இந்த நாட்டில் எங்களால் முடிந்த வரையில் பொது விளக்கு எரிகிறதா? காரியாலயங்களில் மின்சார விளக்குகள் எரிகின்றனவா? நீர் பொது குழாயில் ஓடிக்கொண்டிருக்கிறதா? இன்னும் எத்தனை ஆயிரம் விரயங்கள் நடக்கின்றனவா? அங்கு நாங்கள் நின்று அதனை தடுப்பதும், இந்த நாட்டின் நலனையும் மனித சமூகத்தின் நலனையும் அல்லாஹ்வுடைய தீனை அமுலாக்குவதற்கும் நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பு. இதனை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அன்புள்ளவர்களே. அத்தோடு நாட்டு நலனுக்கு உங்களால் என்னால் ஒரு நல்ல முத்தகையை உருவாக்க முடியுமாக இருந்தால், ஒரு பக்குவமான மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தால், பாடசாலைகள், மദ്രസാக்கள், குடும்பங்கள், தனி மனிதர்கள் ஒரு மனிதனை உருவாக்க முடியுமாக இருந்தால், அந்த ஒரு முத்தகி, அந்த ஒரு பக்குவமான மனிதன் இந்த நாட்டின் நலனுக்கு நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய பங்களிப்பும் அர்ப்பணமுமாகும். எனவே அத்தகையோர் தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த எல்லா விடயங்களும் ஒன்றிணைந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய நலனையும் ஒரு மிகப்பெரிய நாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த நாட்டிலே நிலைப்படுத்தி ஒரு சுபீட்சமான நிலையை நாங்கள் அடைவதற்கு அல்லாஹ்வுடைய தீன் எங்களுக்கு அப்படித்தான் வழிகாட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே செய்திதான் முதல் செய்தியாக கொடுக்கப்பட்டது. அதே செய்திதான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற அந்த வசனம் அல்லாஹ்வுடைய பெயரால் படியுங்கள் என்று சொன்ன வசனம் அல்ல. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த வசனம் சொல்லித்தந்த பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய, ரப்புடைய, காலிக்குடைய பெயரை கொண்டு நீங்கள் படித்து அவனுடைய வழிகாட்டல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது, பின்பற்றுங்கள் என்பதுதான். அந்த பின்பற்றுதலுக்கான, ஏற்றுக்கொள்ளுதலுக்கான ஆரம்ப கட்டளை தான் இக்ரா என்பது. பல கோணங்களில் பார்க்கப்பட முடியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சொன்ன அதே அந்த கட்டளை, அறிவுறுத்தல் தான் இறை தூதருக்கும் சொல்லப்பட்டது. இறுதியாக இருவரும் அந்த கட்டளையை ஏற்றார்கள், உலகத்தின் நலன்களை பேணினார்கள், மறுமையிலும் வெற்றி பெற்றார்கள் என்ற வகையில் அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய தீனின் அடித்தளங்கள் நான்கிலும் எங்களுடைய வாழ்வை அமைத்து, எங்களுடைய வாழ்வின் எல்லா அம்சங்களிலும் நலன் பேணி அல்லாஹ்வுடைய தீனை அமுலாக்கி நாங்கள் இந்த தீன் வாழ்வதற்காக வாழ்ந்து, இந்த நாட்டை அரவணைத்து, இந்த மனிதர்களை மனித நேயத்தோடு பார்த்து ஒரு சிறப்பு நாடாக, சிறப்பு சமூகமாக, உம்மத்துல் ஹைராக வருவதற்கு அழைப்பு விடுத்து அதற்கான பிரார்த்தனையை செய்து அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.